கோல்டோட ரேட் வந்து வாங்கவே முடியாத அளவுக்கு போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு கிராமே ஒரு 16,000 போயிடுச்சு. ஆனால் இடிஎஃப்ல 500 1000 போடலாம். அப்படி இருக்கப்போ இதை மேட்ச் பண்ண முடியுமா சார்? ப்ரீமியம் புக்கிங் மாதிரியெல்லாம் நடக்குது. ஸோ எனக்கு இந்த குவான்டிட்டி ஆஃப் கோல்டு வேணும் இல்லை சில்வர் வேணும் அப்படின்னா நிறைய பேர் ஒரே நேரத்தில் டிமாண்ட் கேட்குறதுனால, சப்ளை கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறதுனால ஆக்சுவலாக கொஞ்சம் ப்ரீமியமில் ட்ரேட் ஆகுது. நிமிஷத்துக்கு நிமிஷம் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா யார் உள்ளே போனாலும் டிசிஷன் எடுக்க முடியாது. ஸோ இது இப்போ ஏறுமா இல்லை ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணால் இறங்குமான்னா வியாபாரம் நடக்காது. ஸோ ஜென்ரலாக என்ன பண்ணுறாங்கன்னா ஜுவல்லரிஸ் வந்து ஸோ முதல்ல வாங்கணுமா அதை யோசிச்சுக்கோங்க. செகண்டு இந்த ப்ரைஸில் வாங்கணுமா அதையும் யோசிச்சுக்கோங்க. செகண்டு வாங்கிட்டேன், இது இறங்குனா நான் என்ன பண்ண போகிறேன்? இப்போ நான் சம்பாதிக்கலேன்ற பிரச்சனையை விட பக்கத்தில் இருக்க இன்னொருத்தன் சம்பாதிச்சிட்டானே நான் சம்பாதிக்கலையே அப்படின்றது தான் வந்து பல பேரோட இது. அண்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் பணம் எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ வந்து கோல்டோட ரேட் வந்து ஆல் டைம் ஆகி போயிடுச்சு. இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, கோல்டு வாங்க முடியல, அதுக்கு பதிலாக இடிஎஃப் போகலான்னு நினைக்கிறாங்க. ஒருத்தர் இடிஎஃப் வாங்கணும்னா என்னெல்லாம் கவனிக்கணுங்க சார்? ஸோ இடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு புது ஏஜ் மாதிரி நிறைய பேர் வந்து இடிஎஃப்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்லுவோம். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டை வாங்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் மேண்டேட்ரி. ஸோ நீங்களே வந்து எப்படி ஒரு ஷேரை வாங்குறீங்களோ அந்த மாதிரி வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் மூலமாக நீங்கள் கோல்டுனா கோல்டுக்கு தனியாக இடிஎஃப் இருக்குது, சில்வர்னா சில்வருக்கு தனியாக இடிஎஃப் இருக்குது. இதை நீங்கள் போய் வந்து வாங்கலாம். இது ஒரு ஆப்ஷன். இல்லை என்கிட்ட வந்து டிமேட் அக்கௌண்ட் இல்லை, என்னால் போய் வந்து ப்ரைஸை பார்த்து வாங்க முடியாது அப்படின்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ஃபண்டெல்லாம் இருக்குது, ஆர் சில்வர் ஃபண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த ஃபண்டுக்குள்ளே நீங்கள் பணம் போட்டுட்டீங்க அப்படின்னாலே அவங்க உங்களுக்கு பதிலாக இடிஎஃப்பை வாங்கிடுவாங்க. ஸோ கோல்டு ப்ரைஸை வந்து ஆல்மோஸ்ட் அதை வந்து அப்படியே மிமிக் பண்ணும், ஆர் சில்வர் ப்ரைஸை அப்படியே மிமிக் பண்ணும். ஸோ கோல்டு ப்ரைஸே 50% மேலே போச்சுன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் இந்த இடிஎஃபோட ப்ரைஸஸும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50% மேலே போயிருக்கும். ஸோ இது வந்து ஈஸி வே ஆஃப் அப்ரோச்சிங். சார் இப்போ வந்து கோல்டோட ரேட் வந்து வாங்கவே முடியாத அளவுக்கு போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு கிராமே ஒரு 16,000 போயிடுச்சு. ஆனால் இடிஎஃப்ல 500 1000 போடலாம். அப்படி இருக்கப்போ இதை மேட்ச் பண்ண முடியுமா சார்? ஃபிசிக்கல் கோல்டுக்கும் இடிஎஃப்க்கும் மேட்ச் பண்ண முடியுமா? இல்லை கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 1 in 100 அந்த மாதிரி ஃபார்முலாவில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் இங்கே வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஜாஸ்தியாக கிடைக்குமே தவிர மற்றபடி கோல்டு ப்ரைஸே 5% மேலே போகுதுன்னா இங்கே இடிஎஃப் ப்ரைஸஸும் 5% கண்டிப்பாக மேலே போகும். ஸோ அதில் வந்து எந்த சேலஞ்சும் கிடையாது. இன்ஃபேக்ட் ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதுனால நிறைய பேர்னால வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் கோல்டில், அதாவது கிராம்ஸில் வந்து ஃப்ராக்ஷன்லையும் வந்து வாங்க முடியும். ஸோ அதனால் நிறைய பேர் இதுக்குள்ளே வராங்க. இப்போ இன்ஃபேக்ட் லாஸ்ட்டு இந்த கோல்டு அண்ட் சில்வர் ரேலியில் பார்த்தீங்கன்னா கோல்டில் வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 லட்சம் 50 லட்சம் 1 கோடி வால்யூம் நடந்துட்டு இருந்தது. இப்போ வந்து கிட்டத்தட்ட 6 to 7 கோடி அளவுக்கு வால்யூம் நடக்குது. இன்ஃபேக்ட் சில்வர் வந்து சர்ப்ரைஸ். எப்போவுமே வந்து சில்வரில் வந்து இந்த அளவுக்குலாம் ட்ரேட் நடக்காது ஜென்ரலாக. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி வாலடைல் ஜாஸ்தியாக இருக்கிறனால 25 கோடி 30 கோடி கைண்ட் ஆஃப் வால்யூம்லாம் நடக்குது. ஸோ இப்போ நிறைய பேர் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. சார் இப்போ இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதுனால நிறைய ஃபண்ட் ஹவுஸும் நிறைய இடிஎஃப்ஸை லான்ச் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப ஆனால் ப்ரைஸ் வந்து ஓவர் ப்ரீமியமாக இருக்குங்க சார். இதை வந்து ஒரு இன்வெஸ்டர் எப்படி பார்த்து வாங்கணும் சார்? இல்லை இது கண்டிப்பாக ஒரு முக்கியமான கேள்வி இது. ஏன்னா இப்போ கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சில்வரை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் ரைஸை விட ஆக்சுவலி சப்ளை கன்ஸ்ட்ரெயின்ட் தான் இருக்குது. இன்ஃபேக்ட் முந்தா நேற்றுலாம் வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்தது படி பார்த்தீங்கன்னா ஈவன் ஜுவல்லர்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கோல்டும் சில்வரும் கிடைக்காம ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால சில இடத்துல வந்து இந்த ப்ரீ புக்கிங் மாதிரியெல்லாம் நடக்குது. இப்போ நம்ம இந்த அக்ஷய திருதியை மாதிரியெல்லாம் சொல்லுவோம் தெரியுமா, அதில் வந்து நீங்கள் முன்னாடியே ப்ரீ புக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இப்போ இதில் வந்து ப்ரீமியம் புக்கிங் மாதிரியெல்லாம் நடக்குது. ஸோ எனக்கு இந்த குவான்டிட்டி ஆஃப் கோல்டு வேணும் இல்லை சில்வர் வேணும் அப்படின்னா நிறைய பேர் ஒரே நேரத்தில் டிமாண்ட் கேட்குறதுனால, சப்ளை கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறதுனால ஆக்சுவலாக கொஞ்சம் ப்ரீமியமில் ட்ரேட் ஆகுது. அதே சேம் தான் வந்து இடிஎஃப்லையும். இப்போ இடிஎஃப்லையும் நிறைய பேர் தொடர்ந்து வாங்கிட்டே இருக்கும்போது நேச்சுரலாக ப்ரைஸ் வந்து புஷ் ஆகும். ஸோ 100 யூனிட் தான் இருக்குது, ஆனால் வந்து 10,000 பேர் அதுக்கு வந்து வாங்கணும்னு நினைக்கும் போது நேச்சுரலாக அது பிட்டிங் தானே. ஸோ ட்ரேடிங்ன்றதே ஒரு பிட்டிங் ப்ராசஸ் தானே. ஹூவர் பேஸ் த ஹையஸ்ட் ப்ரைஸ் வில் கெட் த யூனிட். அப்போது இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியம் ஜாஸ்தியாக ட்ரேட் ஆகுது. இன்ஃபேக்ட் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இந்த இடிஎஃப்ல வந்து ப்ரீமியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறனால ஆக்சுவலாக வந்து ஹோல்ட்லாம் பண்ணி வச்ச சுச்சுவேஷன் நம்ம இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தோம். ஸோ இந்த ப்ரீமியம் இருக்கும்போது கண்டிப்பாக இன்வெஸ்டர் அதை கொஞ்சம் கவனிக்கிறது நல்லது. இல்லைனா அந்த ப்ரீமியம் திடீர்னு இவாபரேட் ஆகிடுச்சு அப்படின்னா
அண்ட் இப்போ கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-8% ப்ரீமியம் ஜென்ரலாக இருக்குது. ஸோ அந்த ப்ரீமியம் எவாபரேட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ரைஸில் அந்த இம்பாக்ட் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை பார்த்து வாங்குறது would be definitely beneficial. சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க, உங்கள் சொன்னதை தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் கேட்குறேன். கோல்டு ரேட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டாக தானே சார்? ஃபிக்ஸ்டு மீன்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு கிராம் 16,000னா நான் கடையில் போனால் அதானே சார் ரேட்டு. அதில் எப்படிங்க சார் ப்ரீமியம் வரும்? இல்லை, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆக்சுவலி வந்து ப்ரீமியம் இஸ் டிசைடட் பேஸ்ட் ஆன் டிமாண்ட் அண்ட் சப்ளை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக வச்சுக்கோங்க, திடீர்னு சென்னையில் வந்து ரொம்ப மழை பெய்யுது, வெள்ளக்காடாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. சாதாரணமாக நமக்கு கிடைக்கிற பால் பாக்கெட் வந்து கிடைக்காம போயிடுச்சுன்னா, ஏதாவது ஒரே ஒரு கடையில் மட்டும் ஸ்டாக் இருக்குது அப்படின்னா, சாதாரணமாக 22 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பால் பாக்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு கூட விற்கலாம், சம்டைம்ஸ் 100 ரூபாய் கூட விற்கலாம். அதே மாதிரி இப்போ கோல்டோட சப்ளையோ இல்லை சில்வரோட சப்ளையோ லிமிட்டடாக இருக்கும்போது, இந்த பக்கம் டிமாண்ட் ஜாஸ்தியாக ஆகிட்டே இருக்கும்போது, அப்போது ஜுவல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ஆர்டர் பெட்டராக கிடைக்கணுன்றதுக்காக நேச்சுரலாக அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ப்ரைஸை பே பண்ணி அவங்க வாங்குவாங்க. இன்டர்ன் அதை வந்து கஸ்டமரோட காஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு கண்டிப்பாக சில்வர் வேணும், எனக்கு கண்டிப்பாக கோல்டு வேணும் அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்ட வந்து 100 பேர் டிமாண்ட் பண்ணுறாங்க, என்கிட்ட 100 பொருள் இருக்குன்னா 100 பேருக்கு நான் கொடுத்துருவேன். ஆனால் 100 பேர் டிமாண்ட் பண்ணுறாங்க, என்கிட்ட வந்து 30 தான் இருக்குது, இல்லை 50 தான் இருக்குது, இல்லை 80 தான் இருக்குது அப்படின்னா, நான் அந்த 80ல் யாருக்கு கொடுக்குறது? அப்போ நேச்சுரலாக அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரைஸிங் பவர் வைக்கிறாங்க. அந்த ப்ரைஸிங் பவர் வைக்கும்போது அந்த ப்ரீமியம் வந்து ஆட் ஆகும். ஸோ இது வந்து ரெகுலராக, இது வந்து கோல்டு சில்வருக்குன்ட்டு இல்லை, எனிதிங் விச் இஸ் கேர்ஸ் அந்த ப்ரீமியம் வந்து ஜென்ரலாகவே பில்ட் ஆகும். இது வந்து இன்வெஸ்டர் ஓரளவுக்கு கொஞ்சம் ட்ராக் பண்ணணும். ஸோ அந்த ட்ராக் பண்ணால் தான் அவங்களுக்கு ஆக்சுவலாக வித்தியாசம் தெரியும். அண்ட் இன்னொன்று வந்து கோல்டு ப்ரைஸ் ஏறிட்டே இருக்குன்னு நம்ம போய் ஓடி போய் வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. சம்டைம்ஸ் கூல் ஆனதுக்கப்புறம் கூட வாங்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் ஆனால் கரண்ட்லி வந்து இந்த கோல்டு அண்ட் சில்வரில் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸி ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. பட் தட் இஸ் ஹவு மார்க்கெட் ஆல்வேஸ் பிஹேவ்ஸ். சார் நான் பார்த்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் மார்க்கெட் ப்ரைஸ் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கோல்டு ரேட் கடையில் வந்து ஏறவோ இறங்கவோ செய்யாது, அதான் மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா சில கடைகளோ இல்லை வேற யாரோ கோல்டை வந்து ப்ரீமியம் அதிக விலையில் விற்கிறாங்க அப்படின்றது தான் சொல்ல வரீங்களா சார்? ஆமாம், கரெக்ட். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸ் வந்து இன்டர்நேஷ்னலி எவ்ரி செகண்ட் ட்ரேட் ஆகுது. பட் ஆனால் எவ்ரி செகண்டும் நான் வந்து ப்ரைஸை சேஞ்ச் பண்ண முடியும். இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் கிடையாது. நான் ஒரு நகை கடைக்குள்ளே போகிறேன் அப்படின்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா யார் உள்ளே போனாலும் டிசிஷன் எடுக்க முடியாது. ஸோ இது இப்போ ஏறுமா இல்லை ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணால் இறங்குமான்னா வியாபாரம் நடக்காது. ஸோ ஜென்ரலாக என்ன பண்ணுறாங்கன்னா ஜுவல்லரிஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ப்ரைஸை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ஒலட்டைலான டைமில் 2 வாட்டி பண்ணுறாங்க. ஸோ தட் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும், ஏன்னா இவங்க வந்து கம்மியாக விற்று ப்ரைஸ் ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா ஜுவல்லரி கம்பெனிக்கு லாஸும் வரலாம். ஸோ அதனால் இது வந்து ஒரு ரீசெட் பண்ணுற ஒரு ப்ரைஸ் தானே தவிர, பட் கோல்டோட ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி மினிட் வந்து ட்ரேட், இன்ஃபேக்ட் எவ்ரி செகண்ட் ட்ரேட் ஆகிற ஒரு இதுதான். அண்ட் ப்ரைஸஸ் ஆர் அவைலபிள். பட் அந்தளவுக்கு நான் ப்ரைஸை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தேன்னா எந்த கஸ்டமர்னாலையும் வாங்க முடியாது. ஸோ அதனால் அந்த ஒரு இது இருக்கும். ஆக்சுவலாக ப்ரைஸ் இஸ் ஃபிக்ஸ்ட் அட் எவ்ரி டே ப்ரைஸ் இஸ் ஃபிக்ஸ்ட். சார் இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, இடிஎஃப்லேயும் ப்ரீமியம் இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் ஒரு இடிஎஃப்ல ஒரு யூனிட்டுக்கு ஈக்குவலான, ஒரு யூனிட் அப்படிங்கிறது 1 கிராமுக்கு ஈக்குவலான ரேட்டாக வச்சுருக்காங்க. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் 16,000 அப்படின்னா அங்கே எனக்கு 18,000ல தான் கிடைக்குது. அப்போது ஒரு இடிஎஃப் வாங்குறவர் எவ்வளோ ப்ரீமியத்தில் வாங்கலாங்க சார்? ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற ப்ரைஸ் கணக்குப்படி 16,000 இருக்கிறது மார்க்கெட்டில் 18,000, ஆல்மோஸ்ட் 12% ப்ரீமியம் அப்ராக்சிமேட்லி இஸ் பேயிங். ஸோ இது வந்து எப்போவுமே அந்த மாதிரியே இருக்காது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரேர் சுச்சுவேஷன். ஓகே, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க டைம் வந்து எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன். இது அடிக்கடியெல்லாம் வராது. மேபி 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 20 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இந்த மாதிரி நடக்கும். ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த வேகத்தில் வந்து கோல்டு அண்ட் சில்வர் ஏறி நான் பார்த்ததில்ல. ஐம் ஷூர் நிறைய இன்வெஸ்டர்ஸும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அதீத வளர்ச்சி இருக்கும்போது, ஏதோ ஒரு காரணத்தினால இருக்கும்போது, திடீர்னு நிறைய பேர் அதுக்குள்ளே வரும்போது இந்த ப்ரீமியம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இவென்ச்சுவலாக இந்த ஃப்ரெண்ட்ஸி கொஞ்சம் கம்மியாச்சுன்னா இந்த ப்ரீமியம்லாம் வாய்ப்பு இருக்காங்க. இப்போ நீங்கள் இப்போ ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கும்போது வாங்கலாமா இல்லை ஹோல்ட் பண்ணுமாங்க சார் இன்வெஸ்டர்? ஐடியலி அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா நீங்கள் ப்ரீமியம் கொடுத்து வாங்கும்போது நீங்கள் விற்கும் போதும் அந்த ப்ரீமியம் இருந்தால் தான் உங்களுடைய ப்ரைஸ் வந்து ப்ரொடெக்டடாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாய் விற்க வேண்டியது 105 ரூபாய்க்கு விற்குதுன்னு வச்சுப்போம். இப்போ நான் 105 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டேன். இப்போ அந்த ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக 105 ரூபாய்க்கு தான் வந்திருக்குன்னா அந்த ப்ரீமியம் அதே மாதிரி சஸ்டெயின் ஆச்சுன்னா தான் எனக்கு 110 ரூபா கிடைக்கும். அப்போ தான் எனக்கு அந்த 5 ரூபா லாபம் கிடைக்கும். இல்லை அந்த ப்ரீமியம் வந்து எவாபரேட் ஆகிடுச்சு அப்படின்னா 100 ரூபாய்க்கு வாங்கின பேஸ் ப்ரைஸ் 105க்கு வந்திருக்கும். ஆனால் நான் 105 கொடுத்து தான் வாங்கியிருக்கேன். அப்போ எனக்கு வந்து லாபம் கிடைக்காது. ஸோ அதனால் இந்த ப்ரீமியமை வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கால்குலேட் பண்ணணும். அதிக ப்ரீமியம் கொடுத்து வாங்காமல் இருக்கிறது நல்லது தான் ஆக்சுவலாக இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும். எவ்வளோ இருந்தால் ஓகேங்க சார் ப்ரீமியம்?
ஐடியலி ஜீரோ. ஏன்னா ப்ரீமியம் இல்லாமல் இருந்தால் தான் நீங்கள் வந்து உள்ளே போகணும். ஏன்னா இந்த ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா, டிமாண்ட் எப்படி இருக்குது, சப்ளை எப்படி இருக்குது, அதுக்கெலாம் நம்மக்கிட்ட டேட்டா கிடையாது. ஸோ இது வந்து மோர் ஆஃப் மூடு தான். ஸோ இந்த திடீர்னு நிறைய பேர் வாங்கும்போது நடக்கிற விஷயம் தான். ஐடியலி ப்ரீமியம் இருக்கும்போது அவாய்ட் பண்ணுறது நல்லது ஆக்சுவலாக. ஆர் அட்லீஸ்ட் ஸ்டாகர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, ஒரே நாளில் எல்லாத்தையும் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டாகர் பண்ணி வாங்கினீங்கன்னா அகைன் திஸ் இஸ் நாட் அ சொல்யூஷன், பட் இதுக்கு இது பெட்டர், அவ்வளோதான். இப்போ ஆல்ரெடி ஃபிசிக்கல் கோல்டோட ரேட் வேகமாக ஏறிக்கிட்டு இருக்கு. இடிஎஃப்பும் ப்ரீமியமில் ட்ரேட் ஆகுது. அப்போ இதுவும் ஹோல்ட் பண்ணுங்கள், ஃபிசிக்கலும் வாங்க கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள், இடிஎஃப்பும் ஹோல்ட் பண்ணுங்கன்றீங்க. இப்போ இன்வெஸ்டர் என்ன பண்ணணும் சார் இந்த சுச்சுவேஷனில்? இல்லை அதான் சரி, இப்போது ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன சேலஞ்ச் என்னென்னா, நம்ம எல்லாருமே இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கோல்டும் இருக்குது, சில்வரும் இருக்குது. ஸோ கோல்டு அண்ட் சில்வர் இல்லாத வீடுகளே கிடையாது. ஸோ இப்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ப்ரைஸ் ஏறி இருக்குது, சில்வர் ப்ரைஸ் ஏறி இருக்குன்னு சந்தோஷப்படுறதை விட, ஐயோ நான் இன்னும் ஜாஸ்தியாக வாங்கலையன்ற வருத்தம் தான் நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஆக்சுவலாக வருத்தப்படாமல் நீங்கள் ஆக்சுவலாக சந்தோஷப்படலாம். ஓகே, என்கிட்ட என்ன அளவு இருக்கோ அது வந்து அப்ரிஷியேட் ஆகிருக்குன்னு நான் சந்தோஷப்படலாம். ப்ரைஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம எந்த ஒரு பொருளுமே வந்து திடீர்னு விலை ஏறுதுன்றதுக்காக நான் துரத்தி போய் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அது கோல்டு அண்ட் சில்வரில் நடந்துட்டுருக்கு. இப்போ இதே வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்லையோ இல்லை ஒரு ரியல் எஸ்டேட்டே நீங்கள் வாங்க போகிறீங்க. நீங்கள் வந்து ஒரு பிளாட்டோட விலை வந்து 10 லட்ச ரூபாய் விற்குது, அது 12 லட்ச ரூபாய்னா நீங்கள் உடனடியாக போய் கொடுக்க மாட்டீங்க. மோஸ்ட்லி நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க until there is a reason for that increase. அப்போது ரீசன் இல்லாமல் ஏதாவது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த ப்ரீமியம் குறையறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறது தான் நல்லது. ஸோ பரவாயில்ல, இப்போ வாங்கலைன்னா பரவாயில்ல, இல்லை ஒரு வாரம் கழிச்சு வாங்கிக்கலாம், இல்லை 10 நாள் கழிச்சு வாங்கிக்கலான்னு நம்ம கொஞ்சம் டிமாண்டை கம்மி பண்ணோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ப்ரீமியம் குறையும். பட் ஆனால் இது வந்து கலெக்டிவாக செய்யணும். நான் ஒருத்தர் மட்டும் பண்ணால் போதாது. பட் தட் இஸ் த சேலஞ்ச். இப்போ நான் வாங்கலைன்னா இன்னொருத்தர் வாங்கும்போது அந்த ப்ரீமியம் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் இது எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் லிவ்டு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இது வந்து அப்படியே லைஃப் லாங் இப்படியே இருக்க போகுதுன்றது எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இப்போது ஒருத்தர் புதுசாக இடிஎஃப்க்கு போய் இன்வெஸ்ட் பண்ணணும், கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவர் என்னென்னலாம் கவனிக்கணுங்க சார்? ஃபஸ்ட்டு சரி, ஒன்று கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ரைஸில் வாங்கணுமான்றதை கவனிக்கணும். ஓகே, ஏன்னா இப்போது இந்த வருஷம் தொடங்கி ஜஸ்ட் ஒரு 25-30 நாள் தான் ஆகுது. இந்த ஒரு மாதத்துக்குள்ள சில்வர் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 60% ஏறி இருக்கு. ஓகே, ஸோ இப்போது இது இல்லாமல் போன வருஷம் ஒரு 150% மேலே ஏறி இருக்கு. அப்போது ஒரு 12-13 மாதத்தில் ஒரு 200%க்கு மேலே ஏறின ஒரு பொருள், அது எதுவாக வேணா இருக்கலாம். அதை போய் நான் வாங்கணுமா, வாங்கினா என்னால் பைசா பண்ண முடியுமா, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அண்ட் இதுக்கு கொஞ்சம் டேட்டா, நம்ம கொஞ்சம் வந்து லாங் டேர்ம் டேட்டா பார்த்தா நமக்கு கொஞ்சம் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு நான் நம்புகிறேன். இப்போது சில்வர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாலர் டேர்ம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2000 $4 இருந்தது. $4 இருந்த சில்வர் ப்ரைஸ் தான் ஆக்சுவலாக வந்து இப்போது கிட்டத்தட்ட $100 கிட்ட வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 25 மடங்கு ஏறி இருக்குது கடந்த 25 வருஷத்தில். பட் 1980 வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ப்ரைஸ் வந்து $38 இருந்தது. $38 இருந்த ப்ரைஸ் தான் ஆக்சுவலாக கிராஷ் ஆகி $4க்கு 2000 வந்தது. ஸோ அப்போது ரொம்ப வேகமாக எது ஏறினாலும் அதோடைய ஏற்றம் வந்து ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா இறக்கமும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இருக்கும். ஸோ அதனால் முதல்ல எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் போய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டாவது, வாங்கும்போது கண்டிப்பாக இது இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கணும்னு தெரியணும். ப்ளஸ் இதில் என்னென்னா, இப்போ ப்ரைஸ் ஏறும்போது நம்ம துரத்தி போய் வாங்குவோம், கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சதுன்னா திடீர்னு டிமாண்ட் வந்து ட்ராப் ஆகிடும். அப்போது ஃபர்தராக கீழே விழும். ஃபர்தராக கீழே விழும்போது நான் போய் அந்த இடத்துல செல் பண்ணும்போது செல்லிங் ஜாஸ்தி ஆகும். பட் செல்லிங் ஜாஸ்தி ஆகிறனாலையும் வந்து இது இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எங்கேருந்து இறங்குன்றதான் யாருக்கும் தெரியாது. ஓகே, ஸோ வாங்கும்போது கண்டிப்பாக இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ முதல்ல வாங்கணுமா அதை யோசிச்சுக்கோங்க. செகண்டு, இந்த ப்ரைஸில் வாங்கணுமா அதையும் யோசிச்சுக்கோங்க. செகண்டு, வாங்கிட்டேன், இது இறங்குனா நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி சில பிளானிங்கோடு நீங்கள் வந்து சில்வரோ இல்லை கோல்டையோ அணுகுனீங்கன்னா நல்லதாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய சஜஷன். சார், எல்லாரும் விலை இறங்குங்கிறீங்க. ஆனால் லாஸ்ட் 1.5 வருஷமாக தங்கமோ வெள்ளியோ விலை இறங்குற மாதிரியே தெரியலைங்க சார். அது வந்து ஓவர் பீக்கில் போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு காமன் மேனாக பார்க்கும்போது விலை நம்ம கண்ணு முன்னாடி ஏறிட்டு இருக்கு. நீங்களே சொன்னீங்க சில்வர் கிட்டத்தட்ட 200%க்கு மேலே ரிட்டர்ன் கொடுத்து. அப்போ நான் வந்து இந்த ரிட்டர்னை நான் எடுக்கிறதுல எங்கேயோ மிஸ் பண்ணுறேன்ல. நான் ஃபார் எக்ஸாம்பிள் 300 ஒரு சில்வர் வாங்கியிருந்தா கூட இப்போ 400 வித்து என்னால் ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடச்சிருக்கும் அப்படின்ற மைண்ட் செட் எல்லாருக்குள்ளே இருக்கு இல்லைங்க சார். இதை மிஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுவாங்க சார். இல்லை, உங்களோட கொஸ்டின் 100% ரைட்டு. இது வந்து எல்லா இன்வெஸ்டருக்கும் இருக்கிற ஒரு விஷயம்தான். இப்போ நான் சம்பாதிக்கலேன்ற பிரச்சனையை விட பக்கத்தில் இருக்க இன்னொருத்தன் சம்பாதிச்சிட்டானே நான் சம்பாதிக்கலையே அப்படின்றது தான் வந்து பல பேரோட இது. அண்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் பணம் எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ன்றது ரொம்ப காமனான விஷயம்.
ஆனால் அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டுக்காக நான் எந்த ப்ரைஸை வேணால் நான் பே பண்ணக்கூடாது. ஏன்னா பே பண்ணால் இங்கேருந்து மேலே போகாமல் இருந்ததுன்னா அந்த லாஸை என்னால் எடுத்துக்க முடியுமா, அதை நம்ம வந்து கண்டிப்பாக யோசிக்க வேண்டியிருக்கு. ப்ளஸ் நான் இந்த உள்டாவாக உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ வந்து ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி 200% போயிருக்கு அப்படின்னா அடுத்த ஒரு வருஷத்தில் எவ்வளோ மேலே போகும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இன்னும் கொஞ்சம் வேகமாக கூட போகலாம், இல்லை இறங்கவும் செய்யலாம், ரெண்டுமே நடக்கும். கரெக்ட். ஸோ அப்போ வேகமாக போகணும்னா எவ்வளோ போகும்? ஸோ இங்கேருந்து இதே மாதிரி 200% மேலே போகுமா, இல்லை இங்கேருந்து வந்து 20% மேலே போகுமா, அதை தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ இங்கேருந்து நான் 20% மேலே போகும்னு நினச்சி வாங்குறேன் அப்படின்னா, இன்கேஸ் அந்த கால் தப்பாக போய் அது 30% இறங்குச்சுன்னா என்னுடைய ரிஸ்க் ரிவார்டு வந்து ஃபேவரபுளாக இல்லை. ஸோ எப்போவுமே இன்வெஸ்டிங் இஸ் ஆல் அபவுட் ரிஸ்க் ரிவார்டு தான். இப்போ நான் 5 ரூபா இழக்கிறதுக்கு தயாராக இருக்கேன், ஆனால் எனக்கு கிடைச்சா 20 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னா அந்த ரிஸ்க் ரிவார்டு வந்து ஃபேவரபிள். ஆனால் நான் 20 ரூபாய் இழக்கிறேன், எனக்கு கிடைக்க போகிறது 10 ரூபாய் அப்படின்னா ரிஸ்க் ரிவார்ட் நாட் ஃபேவரபிள். அப்போ அந்த மாதிரி பெட்ஸை நம்ம எடுக்காமல் இருக்கிறது ஜென்ரலி வந்து சென்சிபிள். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு எவ்ரிடே ஏறும்போது ஐயோ நான் நேற்று வாங்கியிருக்கலாமே. இன்ஃபேக்ட் ஒரு ஜுவல்லரியில் இருக்கிறவங்க சொல்கிறது என்னென்னா, இப்போ மக்கள் வந்து வாங்குறவங்க யாருமே வந்து கோல்டு வேணும்னு வாங்கலை, நாளைக்கு ப்ரைஸ் ஏறிடுமேன்னு சொல்லி இன்னைக்கு வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு தான். பட் இந்த ட்ரெண்ட் வந்து ரொம்ப நாள் நிலைக்காதுன்றது வந்து டைம் அண்ட் அகேன் ப்ரூவ் ஆயிருக்கு. பட் கரண்ட்லி இட் இஸ் நாட் ப்ரூவன், பட் இவென்ச்சுவலி இட் வில் பி ப்ரூவன். ஸோ அதனால எண்ட் ஆஃப் த டே நான் பணத்தை நஷ்டப்படாமல் நான் முதலீடு பண்ணணுன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. வாரன் பஃபெட்டும் அடிக்கடி அதுதான் சொல்கிறாரு, நெவர் லூஸ் யுவர் கேபிட்டல் அப்படின்ட்டு. அண்ட் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறேனா இல்லை ட்ரேடிங்காக பண்ணுறேனா அப்படின்றத புரிஞ்சுக்காம சில பேர் போய் இதில் வந்து சிக்கிடுறாங்க. இன்ஃபேக்ட் நம்ம சில்வர் ப்ரைஸ் ஏறினதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம். எவ்ரி டைம் சம்படி ஹஸ் பாட், யாரோ ஒருத்தர் விற்றுருக்காரு, யாரோ ஒருத்தர் விற்றனால தான் இங்கே வந்து யாரோ ஒருத்தர் வாங்கியிருக்காங்க. அப்போது விற்றவங்க வந்து அதுவும் ஸ்பெஷலி வந்து இந்த கமாடிட்டி மார்க்கெட்டில் போய் நான் ஷார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சில்வர் ப்ரைஸ் ஏற ஏற எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விற்றவங்களுக்கு பெரிய நஷ்டமும் ஆயின்றிருக்கு. ஸோ அதனால் யாரோ ஒருத்தர் சம்பாதிக்கிறாங்கன்னா யாரோ ஒருத்தர் நஷ்டப்பட்டுட்டும் இருக்காங்க. ஸோ இவென்ச்சுவலாக இது வந்து ஒரு ஜீரோ சம் கேம் மாதிரி தான் ஆகும். ஸோ அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு என்னால் அந்த அப்பிடைட் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது நல்லது. எல்லாரும் பண்ணுறாங்களேன்னு நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்றது தான் என்னுடைய சிம்பிள் சஜஷன். சரிங்க சார், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் சார். என்னென்னா இப்போ வந்து கோல்டு அண்ட் சில்வர் அப்படிங்கிறது ஒரு போர்ட்ஃபோலியோவில் 10 to 15% வச்சுக்கலான்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ நான் ETF போகும்போதுமே அதே நாம்ஸ் தான் ஃபாலோ பண்ணுமா, என்ன பண்ணுங்க சார்? ஃபிசிக்கலாக வாங்கும்போது நான் என்ன நாம்ஸ் ஃபாலோ பண்ணணும், ETF-ஆக வாங்கும்போது என்ன பண்ணுங்க சார்? ஆக்சுவலி சேம் தான். ஆக்சுவலாக ETF தனியாகவும் கோல்டு வீட்டில் இருக்கிறத தனியாகவும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது நீங்கள் கோல்டை வீட்டில் வாங்கி வச்சுருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நினச்சிங்கன்னா அது ப்ளஸ் ETF சேர்த்தே நீங்கள் வந்து கணக்கெடுக்கலாம். இல்லை நான் வீட்டில் வச்சுருக்க கோல்டை எதையுமே நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கலை, என்னுடைய பொண்ணோ பையனோட கல்யாணத்துக்காக வாங்கியிருக்கேன், இல்லை என்னுடைய ஸ்டேட்டஸ்க்காக வாங்கியிருக்கேன், அதை நான் விற்கவே போகிறது இல்லைன்னா தான் நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டை கணக்கெடுக்காமல் இருக்கணும். ஸோ ஓவராலாக வந்து ஒரு 10 to 15% இருக்கிறது லாங் ரனில் நல்லது. ஏன்னா இது வந்து டைம் அண்ட் அகெயின் ப்ரூவ் ஆயிருக்கு. லாங் ரனில் வந்து பார்த்தீங்கன்னா அசெட்ஸ், அதாவது ரெவென்யூ ஜென்ரேட்டிங் அசெட்ஸ் தான் வந்து பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ரெவென்யூ ஜென்ரேட்டிங் அசெட்ஸ் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரியல் எஸ்டேட்டும் அதே மாதிரி ஈக்விட்டிஸும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ஜென்ரேட்டிங் அசெட். இப்போ கோல்டை நான் வந்து ஜஸ்ட் வச்சுருந்தேன்னா அதுலேருந்து எனக்கு எந்த இன்கமும் கிடையாது. ஸோ அதனால் உங்களுடைய ஓவரால் அலோகேஷனில் ஒரு 10-15% வரைக்கும் இருக்கலாம். இதை நான் டாக்டிக்கலாக ஒரு கால் எடுக்கிறேன் அப்படின்னா மேபி 25% வரைக்கும் போகலாம். பட் அந்த ட்ரேட் பிளே அவுட் ஆனதுக்கப்புறம் திருப்பி அந்த 10-15%க்கு வந்துட்டேன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ எப்போவுமே வந்து பெட்டராக இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிஸ்க். ஓகேங்க சார், இப்போ ஆல் டைம் ஹையில் கோல்டு இருக்கும்போது கோல்டு வாங்குறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸ் சார்? கோல்டு ஆல் டைம் ஹையில் இருக்குது. அஃப்கோர்ஸ் இங்கேருந்து இன்னும் மேலே கூட போகலாம். பட் ஆனால் இது இமீடியட்டாக போகுமா அப்படின்றது தான் கேள்வி. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் ஸ்டாகர்டாக வாங்குறது பெட்டராக இருக்கும் அப்படின்றது தான் என்னோட வியூ. ரொம்ப வேகமாக போச்சுனாலும் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் இறங்கும் போது கூட நம்ம அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய அப்ஜெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டால் போதும், ஓடி போய் பிடிக்க வேண்டான்றது தான் என்னுடைய ஒரு சிம்பிள் அட்வைஸாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச்ங்க சார். தேங்க்யூ மேடம்.